ஆவியானவரே, நீர் எங்கள் மீது கொண்டிருக்கிற எல்லா கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்தி உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓரி கபோ கரா துராமா கம்பனா கரோஷியா திரமனா கரா திரமனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஆண்டவரே, தெளிக்கப்பட்ட ரத்தத்தை நம்பி நாங்கள் விசுவாசித்து உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உயிரினும் மேலாக ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீர், அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தீரமா கரதூரா சந்தனமா தியா கரதா தீரமான் கர தீரபா தீரமா நீ கரு. ஆவியானவரே, மீ கரபா கரு சந்து நமா தியாரபா கரந்து நமா. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றி, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறி. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது
எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கோலும் கையுமாக பிழைக்க சென்றான் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமா. கோலும் கையுமாக பிழைக்க சென்றான் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டி. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிகாலை எங்கள் தியானத்தை, எங்கள் இருதயத்தின் வார்த்தைகளை கேட்கிற எனக்கும் கேட்கிறவர்களுக்கும் பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 22வது நாள் எஸ்ராவின் உபவாச ஜெபத்திற்கு அதிகாலையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை இட தேவையான இளங்காளைகள், ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலானவை தினம் தினம் அவர்கள் சொற்படி தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கப்பட கடவது. எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்க ஆயுசுண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தரியு ராஜா அந்த மறைவான அறையில வைக்கப்பட்டிருந்த அந்த தோல் சுருளை எடுத்து படித்தபோது கோரேஸ் ராஜா கட்டளையிட்ட எல்லா செய்திகளும் அதுல இருந்தது. அதையெல்லாம் படித்து விட்டு மறுபடியும் தடைப்பட்டிருந்த தேவாலயத்தை கட்ட அநேக காரியங்களை செய்கிறான். ராஜாவின் ஒரு விலையேற பெற்ற நன்மை என்னவென்று சொன்னால், எருசலேமிலே இஸ்ரவேல் தேசத்திலே வசூல் பண்ண அத்தனை வரிகளும் தேவாலயத்தின் பணிக்காக கொடுக்கப்பட வேண்டும் என்பது.
அது மாத்திரமல்ல, தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் அப்படி இந்த வேத பகுதியிலே ராஜா கட்டளை இடுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் என்று. அது உண்மை. ஆகவே நம்மை தாட்சி அடையாமல் நம்மை மேற்கிற ஆண்டவரும் எந்த விதத்திலும் தாட்சி அடையக்கூடாது, குறைவுபடக்கூடாது. ஆகவே அவருக்கு செலுத்த வேண்டிய சகல கனத்தையும் செலுத்த வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது பகுதியில தான் மன்றாடும்படியாக ராஜா கேட்டுக்கொள்ளுகிறார். ராஜாவுக்காகவும் அவருடைய குமாரருக்காகவும் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு ஆராதனை செய்து ராஜாவுக்காக மன்றாடுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நமக்கு கூட ஒரு நல்ல தீர்காயுசு உண்டாக வேண்டுமானால் நாமும் ஆண்டவருடைய பாதத்திலே மன்றாட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மன்றாடுகிற அனுபவம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். முதலாவதாக மன்றாட்டை குறித்து உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இப்படியாக கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து பற்றிக் கொள்ளுவாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். ஆமீன் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஆமீன் சொல்லாமா? அவரே நமக்கு என்னவா இருக்கிறாராம்? தீர்க்க ஆயுசுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நமக்கு தீர்க்க ஆயுசுமானவர். ஆமென் சொல்லுவீங்களா? ஆகவே அந்த தீர்க்க ஆயுசுமானவரிடத்திலே நாம் மன்றாட வேண்டும். மன்றாட்டு ஜெபம் என்று நாம் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மன்றாடணும். அன்னால் தேவ சமூகத்திலே போய் தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று மன்றாடினது போல நீங்களும் நானும் ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவரிடத்திலே மன்றாட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்திலே வந்தார்கள். அந்த தொழுநோயாளிகள் வந்து, ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும் என்று அவர்கள் மன்றாடினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தொழுநோய் எங்களுக்கு இருந்தால் எங்கள் சரீரம் குறுகி போகிறது, எங்கள் விரல்கள் குறுகி போகிறது, எங்கள் முக கலை மாறி போகிறது, எங்களுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாகி விடுகிறது. என் வீட்டார் என்னை
நேசிப்பதில்லை, என் மனைவி என்னை நேசிப்பதில்லை, என் பிள்ளைகளும் என்னை நேசிப்பதில்லை. ஆகவே இந்த தொழுநோயில் இருந்து பரிபூரண சுகம் பெற வேண்டும் என்று அவர்கள் மன்றாடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சம்பவம் எனக்கு ரொம்ப பைபிள்ல பிடிச்ச சம்பவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மன்றாடுகிற அனுபவம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த மன்றாடுகிற அனுபவம் உடையவர்களாய் நம்முடைய சபை இருக்கணும், நாம் இருக்கணும். அந்த 10 குஷ்டரோகிகள், அந்த தொழுநோயாளிகள் வந்து ஆண்டவருக்கு முன்பாக நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று சத்தமிட்டார்கள். அமைதியா சொல்லல, சத்தமா சொன்னாங்க. அதுதான் மன்றாட்டு. அந்த மன்றாட்டுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். நீங்க போய் உங்க ஆசாரியனுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று சொன்னார். அந்த 10 பேர்ல 9 பேர் யூதர்களாயிருந்தார், ஒருவன் மாத்திரம் சமாரியனாயிருந்தார். அப்படி என்றால் அந்த 10 யூதர்கள்ல அந்த 9 யூதர்களுக்கும் ஆசாரியன் இருந்தான். ஆனால் இந்த சமாரியனுக்கு ஆசாரியன் இல்லை. ஏனென்றால் சமாரியர்கள் யூதர்களோடு சம்பந்தம் கலக்காதபடிக்கு அங்க ஜாதி மத போராட்டம் இருந்தது. அது எப்போ இருந்துகினே தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாரியா ஸ்திரீ சொல்லுகிறார் அல்லவா, யூதர்கள் எங்களோடு எப்படி சம்பந்தம் கலப்பது? அல்லேலூயா. எந்த விதமான ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அப்போ இந்த சமாரியனுக்கு ஆசாரியன் இல்லை. அவன் யோசித்தான், இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், தீர்க்கதரிசியாக இருக்கிறார், அவர் ஆசாரியத்துவ ஊழியத்தை பெற்றிருக்கிறார். ஆகவே அவனுக்கு இயேசுதான் ஆசாரியராக காணப்பட்டான். ஆகவேதான் அவன் அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்ப காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சமாரியனுக்கு இயேசு கிறிஸ்து தான் ஆசாரியனாயிருந்தார். அந்த ஆசாரியனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து மன்றாடுகிறான், ஸ்தோத்திரம் செலுத்துகிறான், தேவனை மகிமைப்படுத்துகிறான். இயேசு கேட்கிறான், சுகமானவங்க 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இவன் அந்நியன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூத பிரீஸ்டுகளால் புறக்கணிக்கப்பட்ட அந்நியன், தள்ளப்பட்ட சமாரியன், எந்த காரியத்திலேயும் அவன் காணியாட்சிக்கு உட்படாதவன். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவன் மேல் மனமிறங்கி அவனுக்கு அற்புதம் செய்து அவனை தன்னுடைய காணியாட்சிக்குள்ளாக கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆகவே நாம் மன்றாட வேண்டும். யாரிடத்திலே நமக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவரிடத்திலே நாம் மன்றாடுவது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மன்றாடுகிற அனுபவம் உள்ளவர்கள் நிச்சயமாக பல நன்மைகளை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள், பல ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்படியே
இரண்டாவதாக நாம் வாசிக்கலாம் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 28வது வசனம். எடுத்தீங்களா? அவன் தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவனுடைய ஸ்தானத்திலே அரசாண்டான். பாருங்க, தாவீது நல்ல தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்தான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆடுகளின் பின்னாலே அலைந்து திரிந்து கொண்டிருந்த இந்த தாவீது கர்த்தரை ஆராதித்து துதித்து ஜெபம் பண்ணி மன்றாடுகிற அபிஷேகம் உடையவனாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன அருமையான வார்த்தை பாருங்க. தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே தாவீது மரித்தான். அவன் ஸ்தானத்திலே அவன் மகனாகிய சாலமோன் ராஜாவானான் என்று எழுதியிருக்கிறது. வேதம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 92:15 சொல்லுகிறது, முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பீர்கள். கர்த்தரிடத்திலே போய் மன்றாடுகிற அனுபவம் பெற்றவர்கள், கர்த்தருடைய சமூகத்திலே எந்த சுயநலம் கருதாமல் தன்னலம் கருதாமல் மன்றாடணும். சிலர் அப்படி மன்றாடுறதில்லை. நடந்தா நடக்கட்டும், வந்தா வரவுல வைப்போம், வரலன்னா செலவுல வைப்போம். காலையில எழுந்துக்குவோம், ரெடி ஆவோம், வேலைக்கு கிளம்பிடுவோம். வேலைக்கு 6 மணிக்கு கேட்ல இருக்கணும்னா 5:55 கேட்ல போய் கார்டு அடிக்கிறான். ஆனா கர்த்தருடைய ஆலயத்துல ஆராதனை ஜபக்கூட்டம் அப்படின்னா ஏனோ தானோன்னு நிதானமா நிதானமா லேட்டா ஆமேன் சொல்லிட்டு ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்றப்ப சபைக்கு வர்ற ஆட்களும் இருக்கிறாங்க. காரணம் என்னவென்றால் அவர்கள் கர்த்தரை முக்கியமாக கருதவில்லை, கர்த்தரை முக்கியத்துவப்படுத்தவில்லை. தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கூட ஆண்டவருக்கு கொடுக்கிறதில்லை. நாம் போகிற வேலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட ஆண்டவருக்கு கொடுக்கிறதில்லை. பணத்துக்கு நம்ம கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட கூட அதை விட ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது தான் மன்றாட்டு. ஆண்டவருக்கு என் வாழ்க்கை முதலிடம் என்பதுதான் மன்றாட்டு. அதற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கிறேன். குண்டூர்ல இருந்து ஒரு சிஸ்டர் போன் பண்ணாங்க. அவங்க தீபாவளி போனஸ் வாங்கினாங்களாம். அதுல தசம்பாகம் எடுத்து வச்சிருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம்.
அதை உங்களுக்கு அனுப்புறேன். இல்லம்மா, దశంభాగంலாம் உங்க సభకి தான் நீ கொடுக்கணும். అదంతా మేము ఇచ్చేస్తామన్నయ్యా. అయితే మా కొరకు ప్రార్థన చేసే మీకు మేము ఇవ్వాలి కదా. எங்களுக்காக ஜெபிக்கிற உங்களுக்கும் நாங்க தரணும் இல்லையா? நாங்க தருவேன்னு சொல்லிக்கிறாங்க 2 வாரமா. ஆனாலும் அவங்களுக்கு ஜெபம் பண்றதை நிறுத்துறது இல்லை. சின்ன கஷ்டம் வந்தாலும் போன் பண்ணுவாங்க, பெரிய கஷ்டம் வந்தாலும் போன் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ண உடனே விடுதலை கிடைச்சிடும். அவங்களுக்கு கம்பெனியில அவங்க செய்யற அந்த முனிசிபாலிட்டி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை பாருங்க, அவ்வளவு பொறுப்பா அவங்க இருக்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு தாழ்ச்சி இல்லாம கொடுக்கிறவளாய் நாம் மாறணும். இப்படி மன்றாடுகிற ஜபம் என்பது என்ன? ஆண்டவரை முக்கியத்துவமாக வைப்பது, முக்கியமானவராக வைப்பது, ஆண்டவரை முதலிடம் வைப்பது. அதுதான் மன்றாட்டு. ஆமென் சொல்லுவாமா? அல்லேலூயா சொல்லுவாமா? அந்த மன்றாட்டு நமக்கு வேணும். இந்த மன்றாடுகிற அனுபவம் உடையவர்களா இருக்கணும். தாவீது தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையுள்ளவனாய் மரித்தான். தாவீதின் கடைசி வார்த்தைகள் என்று 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலிலே இன்பமாய் பாடின தாவீது கர்த்தரை முக்கியமாக வைத்து ஆராதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி நம்ம வாழ்க்கையில கூட நாம் ஆராதிக்கணும், முக்கியத்துவப்படுத்தணும். மன்றாடு. ஆண்டவரை நீ முக்கியத்துவப்படுத்துறன்னா அதுதான் மன்றாடு. அந்த மன்றாட்டு ஜெபம் தாவீது செய்து நல்ல தீர்காய் சொல்லவனாக மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமும் 24:15 மூன்றாவதாக வாசிங்க. எபி வாசிங்க. யோய்தா தீர்காயுசும் உள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணம் அடைகிற போது 130 வயதாயிருந்தான். இப்ப யாரு அவ்வளோ வயசு போறாங்க? 30லயே செத்து போறாங்க, 35லயும் போயிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த யோய்தா என்ற இந்த ராஜா 133 வயது வரைக்கும் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாயிருந்து 40 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். பெயர்சேபா பட்டணத்தாலான அவன் தாயின் பேர் சிபியா. ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இந்த ஆசாரியனாகிய யோய்தா ராஜா இல்ல. இந்த யோய்தா யாரா? ஆசாரியன். அவனுடைய நாட்கள் எல்லாம் இந்த யோவாஸ் என்கிற ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, அந்த யோய்தா தான் 130 வருஷம் உயிரோடு இருக்கிறது. எத்தனை அருமையான காரியம் பாருங்க. யோய்தா தீர்காயுசுள்ளவனார் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணம் அடைகிற போது 130 வயதாயிருந்தான். அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியினால் அவனை தாவீதின் நகரத்தில் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். அங்க கல்லறைகள் எப்படி இருக்கும்னா,
ராஜா வம்சத்துக்கென்று கல்லறை இருக்கும், ஆசாரியர்களுக்கென்று கல்லறை இருக்கும், ஆமா லேவியர்களுக்கென்று கல்லறை இருக்கும், பொதுவான ஜனங்களுக்கென்று ஒரு கல்லறை இருக்கும். ஆனால் இந்த யோய்தாவை கொண்டு வந்து எங்க வைக்கிறாங்க? ஆசாரியர்களுடைய கல்லறையிலே வைக்காமல் ராஜாக்களின் கல்லறையிலே வைக்கிறார்கள். அப்படி என்றால் எதை காட்டுகிறது? இந்த யோய்தா அதாவது ராஜாக்களை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனா இருந்தான். எப்பவுமே ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுகிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு மகிமையானவைகளை செய்வார்கள். ஸ்தோத்திரம். இந்த யோய்தாவுக்கு பிறகு அந்த ராஜா பாருங்க 17வது வசனம், யோய்தா மரணம் அடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டானது. பாருங்க, யோய்தா என்கிற ஆசாரியன் இருக்கிற வரைக்கும் யோவாஸ் ராஜா கர்த்தர் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அப்போ மன்றாடுகிறவர்கள் இல்லாவிட்டால் ராஜாக்கள் திசை மாறி போவார். மன்றாடுகிற ஒரு குடும்ப தலைவன் இல்லாவிட்டால் மனைவி பிள்ளைகள் திசை கெட்டு போவார்கள். மன்றாடுகிற மனைவி இல்லாவிட்டால் பிள்ளைகள் திசை கெட்டு போவார்கள். மன்றாடுகிற பிள்ளைகள் இல்லாவிட்டால் பெற்றோர்கள் பதங்கொலைவார்கள். ஒரு குடும்பம் என்று சொன்னால் இரட்சகராகிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட குடும்பம் கர்த்தரிடத்தில் மன்றாட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, கர்த்தரிடத்தில் மன்றாட வேண்டும். எஸ்தர் 3 நாளும் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தானும் தன் தாதிமார்களோடும் உபவாசம் இருந்து ராஜாவின் சமூகத்திலே போய் நிற்கிறார். ராஜா கொலு மண்டபத்தில் இருந்து செங்கோலை நீட்டினார். இந்த செங்கோலை நீட்டல அப்படின்னா எஸ்தர் மறுகையா, அவள் தூக்கிலிடப்படுவாள், கொலை செய்யப்படுவாள். ஆனால் முற்றத்திலே எஸ்தர் நிற்கிறார் என்று கொலு மண்டபத்திலே இருக்கிற அரண்மனையில சிங்காசனத்திலே வீட்டிருக்கிற ஆகாஸ்வேரு ராஜா எஸ்தருக்கு செங்கோலை நீட்டினான். நல்லா கவனிங்க, அந்த மன்றாட்டு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தன்னை ஒடுக்கி அடக்கி கீழ்ப்படுத்தி தன் தேசத்துக்காக தன் ஜனங்களுடைய சமாதானத்திற்காக விடுதலைக்காக மன்றாடுகிற ஒரு எஸ்தர் நீங்களும் நானா இருக்கணும். மன்றாடுகிற ஒரு மொர்தெகாயாக நாம் இருக்கணும். ஒரு குடும்ப தலைவன் என்றால் தாந்தோனித்தனமாக வாழ்வதல்ல, ஏனோ தானோ வெந்ததை தின்னிட்டு விதி வந்தா சாகிறது அல்ல. எப்படி மன்றாடணும், தன் குடும்பத்துக்காக மன்றாடணும், தன் பிள்ளைகளுக்காக மன்றாடணும், தான் வாழ்கிற தெருவுக்காக மன்றாடணும், நமக்கு தெரிந்த உறவுகளுக்காக மன்றாடணும், நம்முடைய மாநிலத்திற்காக மன்றாடணும், நம்ம தேசத்துக்காக மன்றாடணும், ஆளுகை செய்கிறவர்களுக்காக மன்றாடணும். முதல் குடிமகன் என்று சொல்லப்படுகிற ஜனாதிபதிக்காக மன்றாடணும், பிரதமருக்காக மன்றாடணும், எதிர்கட்சி தலைவருக்காக மன்றாடணும், பாராளுமன்றத்தில் இருக்கிற மேல் சபையில் இருக்கிற பாராளுமன்ற சபையில இருக்கிற மாநிலங்களவையில் இருக்கிற ஒவ்வொரு எம்பிக்களுக்காக மன்றாடணும், ஒவ்வொரு மாநிலத்துக்காக மன்றாடணும். அப்படி மன்றாடினா
கர்த்தர் நமக்கு தீர்க்க ஆயுசை தருவார். நல்ல சுகத்தோடு வைப்பார், பலத்தோடு வைப்பார். ஒருவேளை நீங்க கேள்வி கேட்கலாம், ரட்சிக்கப்படாதவங்க நல்ல ஆயுசோடு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு வேதம் சொல்லுதுங்க பதில் உங்களுக்கு. ஏன்னா உங்க மைண்ட் வாய்ஸ் என் காதுல கேக்குது. உங்க மைண்ட் வாய்ஸ், ஒரு சிலர் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே, ஆண்டவரை தேடல, பைபிளை படிக்கல, ஜபத்துக்கு போல, சர்ச்சுக்கு போல, அவங்க உயிரோடு இருக்கிறாங்களே, இத்தனை வருஷம் உயிரோடு இருக்கிறாங்களே. நீ எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தும் கர்த்தரை தேடாம, கர்த்தருக்கு பயப்படாம வாழ்கிற வாழ்க்கை அது நாய்படாத பாடு. அதுக்கு பதில் சொல்றேன் பாருங்க. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் இல்லப்பா 10வது வசனம் பாருங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போய்விட்டார்கள். இதுவும் மாயையே. 11வது வசனம். துர்க்கிரியைக்கு தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வந்தாலும் இல்லம்மா, அப்படி படிப்பா, வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துன்மார்கனோ நன்றாயிருப்பதில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நேலை போல அவனுடைய நாட்கள் நீடித்திருப்பதும் இல்லை. பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயான காரியம் உண்டு. அதாவது துன்மார்கரின் கிரியைக்கு வருவது போலவே நீதிமான்களுக்கும் வரும். நீதிமான்களின் கிரியைக்கு வருகிறது போலவே துன்மார்கருக்கு வரும். எதுவும் மாயையே. NS2ல ஒரு அண்ணன் இருக்கிறார். என்ன பாக்கிறப்பெல்லாம் அவர் கேட்பார், என் பையனுக்காக ஜெபம் பண்ணுப்பா, ரொம்ப நாசமா போய் நிற்கிறான். நான் சொன்னேன், பையனுக்காக ஜபிக்கிறது இல்ல, உங்களுக்காக தான் ஜபிக்கணும். ஏன்னா நீங்க அவனை சரியா வளர்த்திருந்தா அவன் ஒழுங்கா இருந்திருப்பான். நான் என்னப்பா வளர்க்கல, எவ்வளோ பெரிய படிக்க வச்சுக்கிறேன்ப்பா, அவன் இப்படி அப்படின்னார். முதல்ல அவனுக்கு முன்னாலே நீங்க சாட்சியா இருக்கிறீங்களான்னு. என்ன சொல்றீங்க? ஆமா, அவனுக்கு முன்னாலே நீங்க செய்யற செயல்கள் எல்லாம் அவனை தைரியம் கொள்ள வைத்தது. அவனுக்கு முன்னாடி நீங்க சாட்சியா இருந்திருந்தீங்கன்னா அவன் மாறி இருப்பான். இப்ப கூட நீங்க மாறி ஜெபம் பண்ணுங்க, உன் மகனுக்காக மன்றாடுங்க. உன் மனைவி எத்தனை நாள் மன்றாடுவா? அந்த அம்மா பாட்டுக்கு அந்த அம்மா ஜபிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா ஒரு ஆவிக்குரிய சபையை தேடி போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லப்பா, நாங்க குடும்பமா அங்கேயே இருந்துட்டோம்பா, அப்படியே இருந்துடுறோம்பா. யாருங்க? ஒரு நல்ல பட்ச மனுஷன், பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்ச மனுஷன். நான் போய் அவங்க வீட்டுல ஜெபிச்சுதான் அவங்க 2 பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நல்லா யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிறவன்
பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியாக வாழும்போது அதை தனமா ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அவனுக்குள்ளே ஒரு பயம் உண்டாகி மனம் திரும்பி கர்த்தரை தேடுவான். Praise the Lord. Hallelujah. இன்னொரு குடும்பம் எனக்கு நல்லா தெரியும். அந்த ஐயா ஆண்டவர் மேல நல்ல பக்தியா இருக்கிறவர், ஆவிக்குரிய சபைக்கு போகிறவர். அவர் மனைவி ரட்சிக்கப்படாதவங்க. அவருடைய நடக்கையை பார்த்து முதல்ல ஒரு பெண் பிள்ளை பிறந்தா, 2வது பையன் பிறந்தா, 3வது பெண் பிள்ளை பிறந்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அம்மா அது வரைக்கும் அந்த வீட்டில தனியா ஒரு ரூம் மாதிரி வச்சுட்டு அதுல எல்லா படங்களையும் வச்சுட்டு பூஜை போடுவாங்க. இந்த ஐயா அவர் ரூம்ல தனியா முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அந்த அம்மாவை சர்ச்சுக்கு வாமா, அந்த அம்மா கல்யாணம் பண்ணும்போது கிறிஸ்துவ முறைப்படிதான் சிலுவை தாலி போட்டுதான் கல்யாணம் பண்ணாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா என்ன நடந்தது பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது. 3வது பிறந்த பெண் பிள்ளைக்கு ஒரு பயங்கரமான பலவீனம், மரணத்துக்கு ஏதுவான பலவீனம். என்ன கூப்பிட்டாரு, நான் போய் செவம் பண்ண அந்த பிள்ளைக்கு. அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, எங்க அம்மாவுக்கு சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு சொன்னேன், உங்களுக்கு பிள்ளை வேணுமான்னு கேட்டேன். ஆமா பாஸ்டர். அப்படியானால் பைபிள் சொல்லுது, சங்கீதம் 115 அந்த அம்மாவை படிக்க வச்சேன். அவங்க சொல்றாங்க, இவரு சர்ச்சுக்கு போவாரு, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போவாரு, என்ன ஒரு நாள் கூட சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட மாட்டாரு. அப்ப நான் சொன்னேன், பச்சையில பேசுறேன், உங்களுக்குள்ள அது ஒரு ஒப்பந்தம் தானே சிஸ்டர், என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆவியானவர் சொல்ற, நான் நானா இருப்பேன், நீயா இருன்னு ஒப்பந்தம் பண்ணி தானே எல்லாருக்கும் முன்பாக கௌரவத்துக்காக கிறிஸ்துவ திருமணம் பண்ணீங்க. இப்போ 3 பிள்ளைங்க பிறந்துட்டாங்க. இந்த பிள்ளைக்கு இப்போ 7 வயசு, 3வது பிள்ளைக்கு. இந்த 7 வயசு பிள்ளை சாக கிடக்குது. இப்ப கூட நீங்க மாம்சத்துல வைராக்கியமா இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு பிள்ளை வேணுமா அது வேணுமான்னு கேட்டேன். நான் தான் பயப்பட மாட்டேன், தைரியமா சொல்லுவேன். உனக்கு அது வேணும்னா உன் பிள்ளைய ஆண்டவர் எடுத்துருவார், இது வேண்டாம்னா உன் பிள்ளைக்கு ஜீவனை தருவார் அப்படின்னு சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஒரு நல்ல விசுவாசி. அவரு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அவர் நம்ம சபைக்கு வர்றவர் இல்ல, சிபிஎம்முக்கு போறவரு. தைரியமா சொன்னேன். ஆனா மதிப்பாரு, எங்க பார்த்தாலும் காணிக்க கொடுப்பாரு. பாருங்க ஆச்சரியம். அந்த அம்மா என் கண் எதிரிலேயே அந்த அறையை திறந்து அந்த அறைக்குள் இருந்த எல்லா சொரூபங்களையும் படங்களையும் எடுத்து ஒரு மூட்டை கட்டி, அவருடைய லுங்கியில போட்டு மூட்டை கட்டி தூக்கின்னு போய் ஒரு இடத்துல போட்டுட்டாங்க. அங்க ஒரு கோயிலாங்க, அவங்க தெருவில் ஒரு கோயில் இருக்குது, அங்க இருந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்ப என்ன செய்யணும் பாஸ்டர்? முழங்கால் படியுதுங்க. முழங்கால் படியிட்டாங்க, சொன்ன ஜபத்தை சொன்னாங்க, மனம் திரும்பினாங்க. அந்த பிள்ளை ஒரு பெருமூச்சு விட்டு 3 முறை தும்மி எழுந்து உட்கார்ந்துச்சு. அப்போ அந்த பிள்ளை சொல்லுது, ஏசப்பா வந்தாரு, என்னை தொட்டாரு, நான் சுகமானேன். ஹல்லேலூயா. அந்த மன்றாடுகிற ஜெபம், தகப்பன் சோர்ந்து போகல, அந்த மனைவியோட வாழ மாட்டேன்னு சொல்லல. ஹல்லேலூயா. ஆண்டவர் மாற்றம் செய்தார். இன்னைக்கு அந்த குடும்பம் ஒரு நல்ல நிலையில இருக்கிறான். எங்க வீட்டுக்கு வாங்க பாஸ்டர். வரமாட்டேன். அன்னைக்கு வந்த விடுதலைக்காக ஜெபம் பண்ண, அதோட முடிஞ்சது. முடிஞ்சா நீங்க எங்க சர்ச்சுக்கு வாங்க. இல்ல பாஸ்டர் மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா அவ்வளவு வைராக்கியம் சிபிஎம்ல இருக்கிறவங்களுக்கு. அன்பானவர்கள், எத்தனை பேர் அடையாறுல இருந்து வந்து ஜெபம் பண்ணு போவாங்க. இங்க
அப்படியெல்லாம் கொரோனாவுக்கு முன்பாக கும்பல் கும்பலா வருவாங்க, ஆட்டோல வருவாங்க, கார்ல வருவாங்க. ஆனா இப்போ ஞாயிற்றுக்கிழமை மாத்திட்டதுனால எங்களால வர முடியல பாஸ்டர், நாங்க சபைக்கு போகணும். அப்படியும் அப்பப்ப இடையில வந்துருவாங்க, கார் எடுத்துன்னு வந்துருவாங்க, ஆட்டோல வந்துருவாங்க ஜெபம் பண்றதுக்கு. சமீபத்துல கூட 2 மாசத்துக்கு முன்னால சிஸ்டர் சென்னையில தம்பி வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ ஒரு குரூப் வந்தாங்க, ஒரு பெரிய 2 ஆட்டோல வந்துட்டாங்க. அந்த மகளுக்கு பைத்தியமா பேசுறாங்க. அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். உன் மகளுக்கு பைத்தியம் இல்ல, பேயும் இல்ல. உன் மக ஒரு பையனை லவ் பண்றா, அது இப்போ உங்ககிட்ட பேய் பிடிச்ச மாதிரி ஆடுற மாதிரி சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டுக்கிறா. ஆமா, அந்த பையனை நாங்க கொன்னுடுவோம், நீங்க பயம் வச்சிட்டீங்க, அதுல இப்படி ஆயிட்டான்னு. அந்த பொண்ணு படார்னு எழுந்து உட்கார்ந்து, கரெக்டா சொன்னீங்க பாஸ்டர், கரெக்டா சொன்னீங்க பாஸ்டர். அதற்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி சொன்னேன், போய் ஒழுங்கு மரியாதையா அந்த பையனுக்கு கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதே மாதிரி போனாங்க, கல்யாணத்தை கூப்பிடுவோம் பாஸ்டர் என்னாங்க. நீங்க கல்யாணத்தை கூப்பிடுறப்ப நான் இருந்தேன்னா வர்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பொதுவா வெளியில நிறைய கல்யாணத்துக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆகவே அவங்க ஜெபிச்சுக்கிட்டு ஒரு 1000 ரூபாய் காணிக்க கொடுத்துட்டு போனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நல்லா கவனிக்கணும். பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, கர்த்தருக்கு பயந்து அவருடைய விருப்பத்தின்படி செய்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோய்தா இருக்கிற வரைக்கும் யோவாஸ் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அவன் யோய்தா மரித்த பிறகு ராஜா தடை புரண்டு விட்டான். அதற்கு பிறகுதான் தேவனுடைய கோபம் வருகிறது. அதற்கு பிறகுதான் நேபுகாத்நேச்சார் வருகிறார். ஜனங்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். ஆகவே மன்றாடாத குடும்பத்திலே ஆயுசு ரொம்ப குறைவு. மன்றாடாத தகப்பன் தாய் இருக்கிற வீட்டில நல்லது நடக்காது. நடக்கும், எப்படி நடக்கும்? ஏதோ ஒரு விதத்துல நடக்கும். நாங்களும் ஊழியக்காரங்க வேற வேலை இல்லாம, வேற வழி இல்லாம, மக்கள் இடறக்கூடாதுன்னு சொல்லி போய் கிட்ட நின்று கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்துருவோம். சாவும் எடுப்போம். என்ன பிரதர், நான் கூட 2 டெத் எடுத்திருக்கிறேன், மணிக்காக, டெய்ஸிக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணி மாமியாராவது வந்து படபடன்னு வந்து இறங்கி ஞானசானம் எடுத்துட்டாங்க. அவரு ஞானசானம் எடுக்க சொன்னா, இல்ல நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சொல்லி 1 மாசம் தான் ஆச்சு, இறந்துட்டார். அவர் அடக்கம் பண்றதுக்கு புத்தூர்ல இருந்து 2 மணி நேரத்துல புல்லட்ல வந்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பிறருடைய நலனுக்காக நாங்க சில காரியங்களை செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஆனா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி பயந்திருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள். நம்முடைய பிறப்பு எப்படி இருக்கிறதோ முக்கியம் இல்ல, நாம் இறக்கும் போது யாரோட இறக்கிறோம், யார் நம்மோடு இருக்கிறார்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சரியா சொல்லணும்னா, ரட்சிக்கப்பட்டு நம்முடைய சபையில, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த பெரிய நாயகத்தை மறக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டார், எல்லா கெட்ட பழக்கத்தை விட்டார், சாகுற வரைக்கும் ஒழுங்கும் கிரமமாயிருந்தார். மனைவியை நேசித்தார், பிள்ளைகளை நேசித்தார், பேர பிள்ளைகளை நேசித்தார். அந்த மாதிரி நல்ல ஆயுசு நாட்களோடு, ஆமென், நெஞ்சு வலின்னு கொண்டு போறதுக்குள்ள முடிஞ்சது. அந்த நேரத்துல நான் இங்க இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ராத்திரியே போய் அவருக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். மறுநாள் அவரை அற்புதமா அடக்க ஆராதனை செய்தோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவரிடத்துல மன்றாடுகிற குடும்பங்களாக நாம் இருக்கணும். இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். ஒவ்வொருவருக்குள்ளேயும் எஸ்தருக்குள் இருந்த அந்த மன்றாட்டின் அபிஷேகம், தாவீதுக்குள் இருந்த அந்த மன்றாட்டின் அபிஷேகம், யோய்தாவுக்குள் இருந்த அந்த மன்றாட்டின் அபிஷேகம்,
தொழுநோயாளியா இருந்த சமாரியனுக்குள் இருந்த அந்த மன்றாட்டின் அபிஷேகம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கணும். அதற்காக ஏவப்பட்ட ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கணும். யார் ஜெபிக்க போறா? ஸ்தோத்திரமே சப்பாமை ஸ்தோதரிக்கிற ராஜா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக கூட நன்றி செலுத்துகிற ராஜா. ஐயோ ஆண்டவரே, இந்த 22வது நாள்ல ஆண்டவரே உபவாச நாள்ல கூட கர்த்தாவே நாங்கள் கேட்ட வசனத்தின்படியாய் ஆண்டவரை சப்பா என்னையும் ஆண்டவரை எங்களுடைய சபையில இருக்கிற குடும்ப தலைவர்கள் தலைவிகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிற ராஜா. ஆண்டவரே சப்பா இந்த மன்றாட்டின் ஜபத்தின ஆவியை ஆண்டவரே சப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க ஆண்டவரை கொடுக்கும்படியாய் கூட செபிக்கிறோம். தாவீது எப்படி ஆண்டவரை மன்றாடி ஜெபித்தாரோ, யோய்தா ஆசாரியனாக யோய்தா எப்படி ஜெபித்தாரோ, ஆண்டவரே எஸ்தர் ராஜாதி ஆண்டவரே சப்பா தன்னுடைய தேசங்களுக்காக ஆண்டவரே சப்பா யூத ஜனங்களுக்காக எப்படி திறப்புல நின்று மன்றாடி ஜெபித்தாங்களோ, அது ஆண்டவரே சப்பா அந்த 10 குஷ்டரோகில ஒரு குஷ்டரோகி எப்படி வந்து ஆண்டவரே சப்பா நன்றி செலுத்தினாலோ கர்த்தாவே, அதே போல ஆண்டவரை என்னையும் ஆண்டவரே சபையில இருக்கிற ஆண்டவரே குடும்ப தலைவர்கள் தலைவிகள் ஆண்டவரை ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை சமூகத்துல வந்து நின்று மன்றாடுகிறவர்களாக ஆண்டவரே சப்பா நீங்க ஒரு விசேஷத்துக்கு வேலையில நீங்க மாற்றும்படியாக சுத்திக்கிறோம். அண்ணால் எப்படி ஆண்டவரே சப்பா மனக்லேசமுள்ள ஸ்திரீயாக இருந்து கர்த்தருடைய ஆலயத்துல வந்து ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைக்காக ஆண்டவரை எப்படி மன்றாடி ஜெபித்தாங்களோ, அதே போல ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய பகுதியில இருக்கிற ஆண்டவரே எங்களுடைய சுற்று வட்டாரத்துல இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களுக்காக ஆண்டவரே அழிந்து போகிற ஜனங்களுக்காக எங்களுடைய தேசத்தின் ராஜாக்களுக்காகவும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு மாநிலத்துல ஆளுகிற தலைவர்களுக்காகவும் முதலமைச்சர்களுக்காகவும் கர்த்தாவே நாங்கள் ஒரு மன்றாடி ஜெபிக்கிற ஆண்டவரே சபையாக ஆண்டவரே சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இந்த வேலையில நீங்க மாற்றி கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிற ராஜா. இந்த வார்த்தை மூலியமா ஆண்டவரே சப்பா நீங்க எங்களோட இடைப்பட்டீங்களே கர்த்தாவே, இந்த மன்றாட்டின் ஆவியானவர் ஆண்டவரை சும்மா இருக்க ஒட்டாத பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தருடைய உள்ளந்திரியங்களையும் ஆண்டவரே இந்த வேலையில மன்றாட்டின் அபிஷேகத்தை நீங்க தரும்படியாய் கூட ஜெபிக்கிற ராஜா. அதற்கு ஒவ்வொருத்தவங்களையும் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீங்க தகுதிப்படுத்தும்படியாய் கூட ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த இஸ்ராவின் ஆண்டவரே மன்றாட்டு ஜபத்துல நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. இஸ்ராவுக்குள்ள இருக்கிறதான காரியங்கள் நீங்கள் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் இருக்க தேவன் நீங்க உதவி செய்யுங்க ராஜா. இனி வரும் நாட்கள்ல ஒரு அதிசய விதமாய் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஒரு மாறுதல் எங்களுடைய சபை விசுவாச பிள்ளைகளிடத்திலையும் என்னிடத்திலையும் காணப்பட என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க. அப்படியே செய்தும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சபையிலே இருக்கிற வாலிப தம்பிகள் தங்கச்சிகள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பும். ஒரு சில பிள்ளைகளை குறித்து கேட்கிற சாட்சிகள் பயங்கரமா இருக்குது, மனசு சங்கடமா இருக்குது, வருத்தமா இருக்கு. ஆண்டவர் அந்த மாற்றங்களை எல்லாம் சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவர் தரணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை ஆண்டவர் சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் செய்யணும். அதற்காக ஒருவர் ஜெபிக்கலாம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளேயும் தேவன் இளம் வாலிபர்களுக்குள்ளேயும் ஒரு மன்றாட்டின் அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றன். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. யார் ஜெபிக்க போறாங்க? நன்றியோடு இந்த வேலைக்காக உமக்கு கோடான கொடி சோத்திர ராஜா. இந்த வேலையில கூட கர்த்ததாமே ஆண்டவரே சோத்திர இயேசுவின் மனதிருக்க சபையில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இசப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் கர்த்தரை வாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். இள வாலிப பிள்ளைகளையும் கருத்திலே கொடுக்கிறோம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னை காத்துக் கொள்ளுதனால் வேதத்திலே வாசிக்கிறோம் ஐயா. வாலிபர்கள் எழும்பி சிலம்பம் பண்ணட்டும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஐயா. ஊழியக்கார ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக விசுவாசிகளுக்காக தரப்பில் நின்று அழுது புலம்பி உபவாசித்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே ஆண்டவரே. ஒருவனை தேடினேன் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே.
அப்படியா என் தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பேர் பேராக ஆண்களையும் பெண்களையும் இள வாலிப பிள்ளைகளையும் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். பாஸ்டர் படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு, இதனால நாங்க போல, இந்த வார்த்தையெல்லாம் நாங்க கேட்கவே கூடாது. ஊழியக்காரி எது பேசுறாரு, நம்மளுடைய நன்மைக்கு தானே பேசுறாரு. ஆண்டவரே, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து நான் நன்றாய் வாழ ஆண்டவரே கர்த்தருக்குள் ஜீவிக்க வசனங்கள் மூலமாய் கர்த்தர் பேசுறாரு என்ற உணர்வு இந்த வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்க அலட்சிய போக்கு ஆண்டவர் இவர்கள் வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, வீட்டுக்கு பக்கத்துல ஆண்டவரே அது கிறிஸ்துவுக்குள்ள அது உண்மையா இருக்கு, அது சாட்சியா இருக்குன்ற ஒரு சாட்சியை நீருக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாதத்தை பிடித்து கெஞ்சுகிறோம். இந்த வாலிபர் மத்தியில இந்த சபையில ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் நீங்க கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஏதோ வந்தோம் போனோம் கேட்டோம் இல்ல, அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தருக்கு என்று நான் செய்யறாங்கள், நான் இந்த வேலையை செய்யறேன், நான் இந்த இப்படி இப்படி ஜெபிக்கிறேன், இத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறேன், கர்த்தர் எனக்கு இப்படி காரியங்களை செய்தார் அப்படின்னு வாரம் எனக்கு தெரியாது. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வாலிப பிள்ளைகளை பேர் வைத்து ஜெபிச்சு கொண்டு இருக்க ஆண்டவரே, எல்லாரும் ஜெபிக்கிறோம். இந்த வாலிபர் மத்தியில ஆண்டவரே இந்த மாதத்தில இந்த வாரத்தில என் தேவன் ஒரு பெரிய அற்புதங்களை செய்து சாட்சிகளாய் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்து உடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி ராஜா. ஆண்டவரே கர்த்தா, ஒவ்வொரு சபையில ஒவ்வொரு இடத்துல பார்க்கும்போது இந்த வாலிப பிள்ளைகள் தான் ஆராதனை ஜெபம் ஆண்டவரே சோத்திரம் அப்படி நடத்துறாங்க. அப்படியாய் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த எங்கள் மத்தியில இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் நீர் அப்படியாய் கர்த்தர் மகிமையாய் எடுத்து பிரயோஜனப்படுத்தி தாய் தகப்பன் ஆச்சரியப்படணும், சபையார் ஆச்சரியப்படணும், தேவநாம மகிமைப்படணும். ஆண்டவரே, அவளை தொட்டு ஆண்டவரே அவளை ரட்சித்து கர்த்தருக்குள் வளர்ந்து சாட்சிகளாய் நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒத்தையில இருக்கிற நம்முடைய விசுவாச பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் இந்த மழை சீசன் எந்த பாதிப்பும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்கும்படியாக காட்டாங்குக்குள் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பேர் பேராக பாதுகாத்து நடக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காந்தி நகர்ல ரயில் நகர்ல இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் வேலை அழைத்து பாதுகாத்து அவருடைய குடும்பங்களின் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இருக்கிற விசுவாசிகள் இங்க NS3 சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும், முதல் கோட்ரஸ் இரண்டாவது கோட்ரஸ் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதித்து மந்தாடுகிற அபிஷேகத்தை தந்து சபைக்கு தூணாக பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக தேவன் உருவாக்கும்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கூடலூர் ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் அன்னை ஆராதனாக இருக்கிற ஒவ்வொரு பேரும் இந்த பகுதியில கடம்பூர் கடம்பூர்ல இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும், கூடலூர்ல இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நம்ம பக்கத்துல